நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. உங்க வீட்டு பெண்களை, நம்ம வீட்டு பெண்களை நிமிந்து பார்த்தா கூட வெட்டி போடுற கோவக்கார ஊர் நம்ம ஊர், நம்ம கோயம்புத்தூர் மண்ணு. அப்பேற்பட்ட மண்ணில எவனே தெரியாத ஒருத்தன் கூட 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு பைக் டாக்ஸில ஏற்றி அனுப்புறீங்க. சார் நீங்க கேட்கறது நாங்கள் வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் ஓட்டுநர் சார்பாக இந்த கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி வந்து ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம். அந்த மனுவோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கோயம்புத்தூர் கால் டாக்ஸி ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கும் விதமாக பைக் டாக்ஸி அப்படிங்கிற ஒரு நிறுவனம், ரேபிடோ அப்படிங்கிற பைக் டாக்ஸி நிறுவனம் வந்து கோயம்புத்தூரில் இன்றைக்கி தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குதுங்க. அதனுடைய பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டுநர்களாகிய நாங்கள் வந்து வாடகை வாகனத்தை இயக்குவதற்கு எங்களுடைய வண்டிக்கு ஆர்சி, இன்சூரன்ஸ், எஃப்சி, பர்மிட், டேக்ஸ், கிரீன் டேக்ஸ், லைஃப் டேக்ஸ், ரோட் டேக்ஸ் எல்லாமே கட்டி எங்களுடைய சம்சாரத்தோட தாலி முதல் கொண்டு அடமான வச்சு நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஓட்டுநரோட வாழ்க்கை இன்றைக்கி அப்படி இருக்குது. ஆனால் இந்த எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இன்றைக்கி ரேபிடோங்கிற ஒரு நிறுவனமும் சரி, பல தனியார் நிறுவனங்களும் சரி, பைக் டாக்ஸிங்கிற ஒரு நிறுவனத்தை கோயம்புத்தூரில் இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வெறும் பைக் டாக்ஸியை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க நிறைய இளைஞர்கள். இது வந்து மிகவும் ஒரு தவறான, கண்டிக்கத்தக்க விஷயம். எங்களுடைய வாகனத்துக்கு வந்து எங்களோட பயணம் செய்யக்கூடிய நபர்கள் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டாலோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலோ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜுங்கிற பாதுகாப்பு முதல் கொண்டு எல்லா பாதுகாப்பும் எங்களுடைய வாடகை வாகனத்தில் இருக்குது. ஆனால் இந்த பைக் டாக்ஸிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு ஆர்சியும் கிடையாது, பர்மிட்டும் கிடையாது, இன்சூரன்ஸும் கிடையாது. ஓட்ட வண்டி ஒரு வண்டி இருந்தால் போதும், அதை யார் வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம். அதை லாகின் பண்ணிட்டு பொதுமக்களை வந்து இன்னைக்கு வாடகைங்கிற ஒரு பயன்பாட்டில் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதை வந்து தடை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையையும், அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெண்டல் கார்ஸுங்கிற ஒரு இது போயிட்டு இருக்குதுங்க. அதாவது சொந்த வாகனத்தை வாடகைக்கு விடுதல் அப்படிங்கிறது. இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் தவறு. ஏன்னா நீங்கள் ஒரு வாகனத்தை வாடகைக்கு விடணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்சூரன்ஸ், பர்மிட், ஆர்சி, எஃப்சி, இன்சூரன்ஸ், கிரீன் டேக்ஸ், லைஃப் டேக்ஸ் எல்லாமே கட்டி இருக்கணும். அப்போ நான் மட்டும்தான் அதை வாடகைங்கிற பயன்பாட்டை நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் அது எதுவுமே கிடையாமல் ஷோரூமில் போய் புது வண்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதை சுய பயன்பாட்டுக்கு நாள் வாடகைக்கு விட்டுட்டு நிறையா சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தவறுங்க. இதையும் தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வலியுறுத்தி தான் இன்னைக்கு எங்கள் கோயம்புத்தூர் ஓட்டுநர் சங்கம் சார்பாகவும் அனைத்து ஓட்டுநர் சார்பாகவும் நாங்கள் இங்கே மனு கொடுக்க வந்திருக்கோம். இது முதல் டைம் கிடையாதுங்க, இது முதல் டைம் கிடையாது. இது வந்து நாங்கள் 3ஆவது டைம் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி 2-3 டைம் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் நமது மாநில அரசு எடுக்கவில்லை. அப்படிங்கிற காரணத்தினால இன்னைக்கு நாங்கள் அனைத்து ஓட்டுநர்களும் கிட்டத்தட்ட 400 நபர்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். அதுக்கு நாங்கள் முதல் கட்டமாக, ஏன்னா போராட்டத்துக்கு மனு கொடுத்தாச்சு, மனுவுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அதை வந்து இன்னைக்கு நாங்கள் வலுக்கட்டாயமாக பண்ணணுங்கிற வகையில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், வரக்கூடிய தேர்தல் நெருங்கிருச்சு. அதை புறக்கணிக்கும் விதமாக எங்களுடைய ஓட்டுநர்கள் அனைவரும் எங்களுடைய ஓட்டுநர் அட்டையை நாங்கள் புறக்கணிக்க போகிறோம். அதை எல்லாமே வந்து நாங்கள் கலெக்டர்கிட்ட கேன்சல் பண்ண போகிறோம். இதுதான் எங்களுடைய இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்குது. எங்களுடைய கோரிக்கைக்கு வந்து நம்ம கலெக்டர் ஆகட்டும், மாநில அரசாகட்டும் செவிசாய்க்கவில்லை அப்படின்னு சொன்னால் அனைத்து ஓட்டுநர்களும் எங்களுடைய ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய போகிறோம் அப்படிங்கிற கோரிக்கையும் இன்னைக்கு நாங்கள் இங்கே பதிவிட வந்திருக்கிறோம். அதுதான் எங்களுடைய மெயின் கோரிக்கைங்க. இந்த கோரிக்கைக்கு தமிழக அரசும் சரி, நம்ம கோயம்புத்தூர் கலெக்டர் ஐயாவும் சரி, இதுக்கு மனமுகர்ந்து ஒரு கோரிக்கை எங்களுக்கு எடுக்கலாம் அப்படின்னா அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை இங்கிருந்து நாங்கள் களைய மாட்டோங்கிறத இந்த இடத்துல நாங்கள் உறுதிப்படுத்திக்கிறோம். அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் கூடி இருக்கிறோங்கிறத இங்கே பதிவு பண்ணிக்கிறோங்க. இன்னைக்கே வந்து நீங்கள் கேட்குறது கரெக்டான கேள்விங்க. ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செஞ்சால் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு. ஓட்டுநர் உரிமத்தை மட்டும் வச்சுட்டு வாழ்வாதாரம் பண்ண முடியாதுங்க. வண்டி ஓட்டினாதான், சம்பாதிச்சாதான் வாழ்வாதாரம் கிடைக்கும். அந்த வண்டியை ஓட்ட முடியாமல் இந்த பைக் டாக்ஸியும் மற்ற தனியார் நிறுவனங்களும் இப்படி கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்கள் வாழ்வாதாரம் எங்கேங்க? நாங்கள் கடைசியில் வண்டி விற்று போட்டு நடு ரோட்டில் உட்காந்து வேற வேலை தாங்க. அது என்ன வேலைன்னு எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது, நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுடைய வீட்டு பெண்களை விட உங்களுக்கு பணம் முக்கியமா? நான் எங்கள் காரில் வாங்கன்னு நான் சொல்ல கிடையாது, எங்கள் வாடகை வாகனத்தை தான் நீங்கள் எடுக்கணும்னு நான் சொல்ல கிடையாது. உங்கள் வீட்டு பெண்களை, நம்ம வீட்டு பெண்களை நிமிந்து பார்த்தா கூட வெட்டி போடுற கோவக்கார ஊர் நம்ம ஊர், நம்ம கோயம்புத்தூர் மண்ணு. அப்பேற்பட்ட மண்ணில் எவனே தெரியாத ஒருத்தன் கூட 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு பைக் டாக்ஸில் ஏற்றி அனுப்புறீங்க.
சார் இது ஜாதி வரி கிடையாதுங்க. ஜாதி சார் ஒரே நிமிஷம் சார் சார் இருங்க சார் இத வந்து ஜாதி வரி கிடையாதுங்க. இருங்க பைக்ல ஒரு பையனும் பொண்ணும் போனா தவறா போயிருமா? இல்ல பாலியல் தொந்தரவு கொடுக்கறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. சார் நீங்க கேக்குறது நீங்க சொல்றது அப்படியே இது போறோம் அப்படிலாம் கிடையாது. மிலிட்டரிங்களா? சார் இல்ல ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் எதுமே கிடையாதுங்க. அதுதான் அவங்க சொல்ல வந்தாங்க. சார் ஒரே நிமிஷம் அவங்க புக் பண்ற ஒரு வண்டி இருக்குங்க, ஆனா வரது வேற வண்டி. ஏங்க போன வாரம் பெண்களுக்கு பாலியல் தொல்லை நடந்திருக்கு, அத கேட்டீங்க யாராவது? பைக் டாக்ஸில தான் நடக்கு. எந்த ஓட்டல் நடந்திருக்கு? எந்த வாடகை வாகனத்தில் நடந்திருக்கு? பதிவு இருக்குங்களா? ஆனா பைக் டாக்ஸில நடந்ததுக்கு பதிவு இருக்கு. நாங்க நிரூபிக்கிறோம். அதைத்தான் இங்க பதிவிடுறோம். நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.